வடைக்கல் அன்னை நர்சரி பிரைமரி பள்ளியினுடைய மேனேஜர் தந்தை சகாயராஜ் அவர்களே, முதல்வர் தந்தை ஜீவா அவர்களே, என்னை அருட் தந்தையர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனர் அருட் சகோதரி அவர்களே, மற்ற சகோதரி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அருட் தந்தையர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இன்றைய கிராஜுவேஷன் பட்டதாரிகள், கேஜி பட்டதாரிகளே, ஏனைய குழந்தைகளே, பெற்றோர்களே, ஊர் பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு விளம்பர உலகம். ஒரு பைசா பெருமானம் உள்ள ஒரு குண்டூசியிலிருந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் வரை விளம்பரப்படுத்தினால்தான் மக்களிடம் சென்று சேர்வது என்பது இயற்கையாயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட். எந்த யூடியூப் எடுத்தால் கூட அட்வர்டைஸ்மெண்ட், சினிமா பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதா அட்வர்டைஸ்மெண்ட். இன்றைக்கு பள்ளிகள் புற்றீசல் போல தெருவுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கால சூழல்களில் இருப்பதை இருக்கிற மாதிரி காட்டுவது தான் ஆண்டு விழா, ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா. வடைக்கல் அன்னையினுடைய இந்த நர்சரி பிரைமரி பள்ளியினுடைய இந்த ஆண்டு விழா, நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க இப்படித்தான் பேசுகிறாங்க, எங்கள் பிள்ளைங்க இப்படி தான் ஆடுவாங்க, எங்கள் பிள்ளைங்க இப்படி தான் பாடுவாங்க என்று காட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் ஆண்டு விழா. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், இதே ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறேன். அப்போ சென்ட் ஜோசப் ஸ்கூலில் இருந்தேன். அப்பயே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு கிராமத்தில் ஏறக்குறைய பாண்டியில் நம்ம டைஸில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளிகளில் ஒரு சிலது, பாண்டி பெத் செமினர், கடலூர் சென்ட் ஜோசப்ஸ் 6000-7000 பிள்ளைகள் இருக்கக்கூடிய பள்ளிகள், அந்த பள்ளிகளில் நடைபெறக்கூடிய அதே அளவுக்கு இங்கே எல்லா நிகழ்வுகளும் அழகாக நடைபெறுது. ஆச்சரியம்தான். நிறைய படித்த பெற்றோர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் செய்வது என்பது ஓகே, ஈஸி. ஆனால் இப்படிப்பட்ட கிராம பகுதிகளில் இந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பது பார்ப்பது ஆச்சரியமாக இருக்குது, பாராட்டுக்குரியதாக இருக்குது. தொடக்கமே நாங்கள் எல்லோரும் பிஸியாக போயிட்டோங்க. ஒரு 2-3 குரலில் ஒரு பையனோ பொண்ணு தெரில, ஆள் பார்க்கல, தூரத்தில் இருந்தோ, அப்படி அழகான ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அறிமுகம், எல்லாரை பற்றி ஒரு அறிமுகம். அதன் பிற்பாடுங்க ஸ்டேஜுக்கு வந்த எல்லாமே ஆங்கிலத்தில். இந்த பிள்ளைங்க எல்லாம் யாரும் கையில் எந்த பேப்பரும் வச்சிடல. அவ்வளவு அழகான ஆங்கிலத்தில் ஒரு கம்பேரிங்கிறது ஆச்சரியமான ஒன்று. இது ஒரு நாள் நிகழ்வாக, ஒரு நாள் வந்தது அல்ல. ஜூன் மாதம் ஆரம்பித்த அந்த பள்ளி நிகழ்வுகள் எப்படிப்பட்டது என்பதை காட்டக்கூடிய அந்த 2 பிள்ளைங்க. எனவே அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அருட்தந்தைகளும் என்னுடைய வாழ்த்துக்கள். பள்ளியினுடைய ஆண்டு நிகழ்வுகளை ஆனுவல் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி தான் இந்த பள்ளியில் நடக்குதுங்கிறத ஒவ்வொன்றும் அப்படி கால கண்ணாடியாக காட்டியிருக்கிறாங்க. சில பள்ளிகளில் கற்பனையில் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே நடந்ததை முழுமையாக படங்களோடு வீடியோக்களோடு காட்டியிருக்கிறாங்க. இது கற்பனை அல்ல, நிஜம். இங்கே நடந்திருக்குது. இத்தனையும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த பள்ளியில் நடந்திருக்குது என்பதை காட்டக்கூடிய ஒன்று தான் அந்த ஒரு ஆனுவல் ரிப்போர்ட். எனவே அப்படிப்பட்ட ஒரு பக்காவான ஒரு பள்ளி நடத்தக்கூடிய மேனேஜர் ஃபாதருக்கும் முதல்வர் தந்தை அவர்களுக்கும் ஜீவா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களாவது நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எழுதி அந்த டிஜிட்டல்லாம் போட்டாங்க. ஆனால் ஒரு அம்மாங்க பேசினாங்க பாருங்களேன், எ பக்கா ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்கூல். அந்த பெற்றோர் அழகான தன்னுடைய அனுபவத்தை, இந்த பள்ளி இதை விட ஒரு பெரிய பெருமை இந்த உங்களுக்கு தேவையே இல்லை. இத்தனை பெற்றோர்களுக்கு மத்தியில் ஒரு பெற்றோர் இப்படி பேசுகிறார் என்றால் அவர் உணர்ந்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார், தன் பிள்ளையை பற்றி பெருமைப்பட்டு இருக்கிறார், இந்த பள்ளியை பற்றி அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கிறார். இதை விட வேறு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க ஃபாதர். இந்த மாதிரி பெற்றோர் தான் உங்களுக்கு பின்புலம். இப்படிப்பட்ட பெற்றோர் இருக்கும் வரை உங்கள் பிள்ளைகள் கட்டாயமாக நல்ல முறையில் வளர்வார்கள். அது மட்டுமல்ல, கல்விங்கிறது இன்னைக்கு சென்டம் ரிசல்ட், ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அதெல்லாம் பெருமையே கிடையாது. 100க்கு 100ங்கிறது பெருமையே கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் 100க்கு 100 இருக்க முடியாது. மாறாக அவனை பண்புள்ளவனாக, மாண்புள்ளவனாக, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனாக,
பெற்றோரையும் பெரியவர்களையும் மதிப்பவனாக வளர்ப்பது தான் கல்வி. எஜுகேஷனுங்கிறது எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கார். நமக்குள்ள எல்லா திறமைகளும் ஆற்றலும் கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை வெளிக்கொண்டு வருவது தான் கல்வியினுடைய நோக்கமே, பள்ளியினுடைய நோக்கமே. 700 பேர் 714 பேர் ஒரு நர்சரி சிஸ்டர் சொன்ன மாதிரி ஆச்சரியம்தான். நான் டிஒஎஸ் மேனேஜர்னு பிஷப் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு 106 பள்ளிகள் இருக்குது. 106 பள்ளிகளில் எந்த பள்ளிகளையும் பிரைமரியில் 700லாம் கிடையாது. 12, 13 என்று இருக்கக்கூடிய சூழலில் இந்த விரியூரில் ஒருவேளை எங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் திருடிட்டீங்க, ஆர்சி பிள்ளைகள்லேருந்து எங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் திருடிட்டீங்க, பட் சந்தோஷப்படுறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பிள்ளைகள். எனவே ஒவ்வொரு மரமும் அறியப்படுவது அதனுடைய கனியாலே. நல்ல மரம் நல்ல கனியை தரும். நல்ல மரம் நல்ல கனியை தருவதால் தான் அங்கே வராங்க. ஆக அப்படி நல்ல கனியை தரக்கூடிய நல்ல மரமாக இந்த அடைக்கல அன்னை பள்ளியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இது கட்டாயமாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கனவு. நீங்கள் தூங்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த போகிற இந்த உலகத்தில் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் இது ஓடிட்டே தான் இருக்கணும். ஓடாமல் ஒரு 2 நாள் உட்கார்ந்தீங்கன்னாக்க பள்ளியாக இருக்காது. நான் 25 ஆண்டுகள் பள்ளிகளில் இருந்தேன். அப்போ எனக்கு சொன்ன ஒரு எனக்கு பிரின்ஸிபலாக இருந்த ஃபாதர் சொன்னது தான், when the head of the institution runs, ஒரு முதல்வர் ஓடுகிறார் என்றால் பள்ளி நடக்கும். அவர் நடக்கிறார் என்றால் பள்ளி உட்கார்ந்திருக்கும். அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் பள்ளி படுத்து கொண்டிருக்கும். அவர் படுத்திருக்கிறார் என்றால் பள்ளி இருக்கா. ஆக நீங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஓடும் ஓட்டத்துக்கு இணையாக பள்ளி நடந்து கொண்டிருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சவாலான நிலைத்தான் ஒரு பள்ளி நடத்துவது. எனவே உங்களை வாழ்த்துகிறேன். இத்தனை பெற்றோர் வந்து இந்த சந்தோஷமாக இதை கொண்டாடுகிறேன் என்ற காரணம் உங்களுடைய உழைப்பு, ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பு. அந்த ஒரு பையன் அழகான இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொன்னால் ஹிந்தி வேறு சொல்லி தரீங்க. இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஹிந்தி. ஆக அப்படி ஒரு ஒட்டுமொத்த ஒரு உருவாக்கத்தை நீங்கள் தருகிறீர்கள். எனவே உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஃபாதர் ஒன்று சொன்னார், ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் ஒரு பையன் வரான்னு காரணம் சொன்னால் அதுக்கு காரணம் பெற்றோர்களாகி நீங்கள் தான். நீங்கள் மனது வைத்தால் மட்டும்தான் மாணவன் அப்படி செய்ய முடியும். ஆக பெற்றோர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும். ஒரு 5ஆம் கிளாஸ் டீச்சர் வழக்கமாக 9:15 பள்ளி ஆரம்பிக்கும். 8:30 மணிக்கு அந்த டீச்சர் கரெக்டாக வந்துடுவாங்க. 8:30ங்கிறது மேபி ஃபாதர் சொன்னார் 8:28க்கு ப்ரேயர் நடத்துறீங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியை, 5ஆம் கிளாஸ் ஆசிரியை 8:30க்கு வந்துடுவாங்க. மேபி ஒரு நிமிஷம் முன்னாடி இல்லாட்டி ஒரு நிமிஷம் பின்னாடி அப்படி தான் வருவாங்க. அந்த ஆசிரியர் ஒரு நாள் வந்தாங்க, பள்ளிக்கூடம் வந்தாங்க, கையெழுத்து போட்டுட்டு கிளாஸ் போவாங்க. கையெழுத்து போட HM ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு டீச்சர் சொன்னாங்க, டீச்சர் நீங்கள் கையெழுத்து போடாமல் கிளாஸ் போக சொல்லிட்டாரு. யார்? HM. ஏன் கையெழுத்து போடக்கூடாது? இல்லை போக சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு புது HM வந்து சார்ஜ் எடுக்கிறாங்க. ஏன் கையெழுத்து போட தப்பு பண்ணிட்டோமோ, நேற்று எதுவும் நடந்துருச்சோ, பதட்டத்திலே போயிட்டாங்க. 8:09 ஆச்சு. திடீர்னு பார்த்தா கலெக்டர் கார் வருது. அந்த கேம்பஸுக்குள்ளே கலெக்டர் கார் வருது. ஐயோ ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு நிலை கொள்ளலை. கலெக்டர் கார் வந்தது. கலெக்டர் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்தார். அடுத்த 2 நிமிஷம் கழித்து SP கார் வருது. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அந்த மாவட்டத்தினுடைய SP கார் வருது. பெரிய ப்ராப்ளம் தான் அப்படின்னு பயந்துட்டே உட்காந்துருக்கு. அப்பயும் போய் கையெழுத்து போட, நானும் கையெழுத்து போடல. இல்லை டீச்சர் நீங்கள் போக சொன்னாங்க. SP போய் ஆஃபீஸில் உட்காராரு. பெல் அடிச்சிச்சு. எல்லாரும் பிள்ளைங்களாம் வந்து நின்றுட்டாங்க. டீச்சர் சொல்கிறாங்க நானும் கையெழுத்து போடணும். இல்லை டீச்சர் பரவாயில்ல போய் நில்லுங்கன்னு சொல்லி லைன் நின்னாங்க. அப்போது HM புது HM ஒரு மலர்க்கத்தோடு வந்து சொன்னாங்க. வந்தாங்க, ஸ்டேஜுக்கு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. நான் இன்று தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றக்கூடிய இந்த பள்ளியின் முன்னாள் மாணவி. இந்த ஆசிரியை என்னுடைய வகுப்பு ஆசிரியை. நான் மட்டுமல்ல, இங்கு வருகிறார் பாருங்கள் நம்முடைய கலெக்டர், அவரும் என்னோடு படித்தவர். இன்று இந்த மாவட்டத்தின் கலெக்டர், அவரும் இந்த ஆசிரியருடைய மாணவன். SP அவரும் இவரிடம் படித்தவர். இவருடைய பண்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பெற்றிருந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். முதல் காரணம் நேரம் தவறாமை. 8:30 மணிக்கு அந்த டீச்சர் வருவாங்க. இன்றும் வந்திருக்கிறாங்க. அதை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, அவர் பேசக்கூடிய உண்மை, பொய்யே பேச மாட்டார். அவருடைய கடினமான உழைப்பு
இதையெல்லாம் பார்த்து இதே பள்ளிக்கு நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றவுடன் என்னுடைய நண்பர்களை அழைத்தேன். இந்த கலெக்டரும் இந்த எஸ்பியும் நானும் இந்த ஆசிரியருடைய மாணவிகள் என்று அவருடைய காலில் விழுந்து ஆசீர் பெற்றார்கள். இதுதான் ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கெல்லாம் நான் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிறேன் அல்லது செல்ஃப் ஃபைனான்ஸ் ரொம்ப காசு வாங்கலை. ஒரு ஆசிரியருக்கு இணையான பணி இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஆக அப்படி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய குருக்கள் நீங்கள், ஆசிரியர்கள் நீங்கள். எனவே உங்களுக்கு கரம் கூப்பி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான மாணவர்களே, அவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி எல்லாம் படிக்கிறான், எல்லா கையிலையும் மொபைல் வந்துடுச்சு. வாட்ஸ்அப் பார்க்குறான், அதை பார்க்குறான், இதை பார்க்குறான். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் ஆள் உங்களுடைய ஆசிரியர்கள். நீங்கள் கேட்கக்கூடிய முதல் குரல் உங்களுடைய ஆசிரியருடைய குரல்கள். ஆக அவர்கள் பேசுவதை கேளுங்கள், அவர்கள் செய்வதை கேளுங்கள். அப்பொழுது தான் நீங்களும் ஒரு நாள் இந்த மேடைக்கு வர முடியும். இந்த மேடைக்கு வருவது தான் உங்களுடைய கனவாக இருக்க வேண்டும். இந்த மேடையில் பேசுவது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்கு இன்று கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள், கடினம் உழையுங்கள். ஃபாதர் சொன்னார், 714 பேரில் 700 பேர் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஏறுறான், கூட்டத்தோடு ஏறுறான். நாளைக்கு நீங்கள் தனியாக மாண்புள்ளவனாக இந்த இடத்தில் பேசக்கூடிய நிலைக்கு வர வேண்டுமானால் இந்த காலத்தை பயன்படுத்தி படித்து ஆசிரியர் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உயர்வீர்கள், வளர்வீர்கள். அதுதான் உங்களுடைய பெற்றோருடைய கனவு. உங்கள் பெற்றோர்களுடைய கனவு என்னவென்றால், என் பையனும் என் பொண்ணும் ஒரு நாளைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்படிப்பட்ட அந்த கனவு நிறைவேற வேண்டுமானால் இன்று உங்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த நாட்களை பயன்படுத்துங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அளித்த மேனேஜர் சகாயராஜ் அவர்களுக்கும் முதல்வர் தந்தை ஜீவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வளருங்கள், வாழுங்கள், வாழ வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.